வணக்கம். என்ன கோப்பம்பட்டி என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இப்படிப்பட்ட முடிவுல மதக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய உள்ளே சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் முடிந்து ஆண்டு விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் செய்து எல்லை பிடாரி முண்டாசுரன் மூர்க்காசுரன் நாடகம் வச்சிருக்காங்க. இந்த நாடகத்திலே நான் யார் சொல்லட்டுமா? பர்வதராஜன் பெற்ற அந்த பரமசிவனை கேட்டு சரி பார்வதி என்னுடைய பெயர். பார்வதி, உனக்கும் தாய் நான் தான், உன் தந்தைக்கும் தாய் நான் தான், உன் தாத்தாவுக்கும் தாய் நான் தான். ஓ, எல்லா உயிர்களுக்கும் தாயா? உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரும் உமையவள் பார்வதி. ஓஹோ, உமையவள் பார்வதி. ஆமா, சரிம்மா, எல்லாத்துக்கும் தாய்ங்கிறீங்க. உண்மைதான். நீங்க எப்படி போறது? உங்க தாய் யார்? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மகாலட்சுமியாக ராசாத்தி செல்லம்மாள். ராசாத்தி செல்லம்மாள் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்துல இருந்து இந்த சக்திக்காக ரூபாய் சரி வாரி வழங்கலாம். நன்கொடையாக ராசாத்தி செல்லம்மாள் குடும்பமாகப்பட்டது கைகால் நோகாம, தலைவலிக்காம, கண் பார்வை குறையாம, யானை போல் பிடைத்து கொடுத்து, குதிரை போல் ஒட்டித்து கொடுத்து இந்த சக்தியின் கிருபையாலே என்னைக்கு சக்தியோடு மகனாசனம் வாழ்ந்தோம். ராமஜெயம். என்ன மதிப்பிற்கு மரியாதைக்கும் அன்னாராகிய டயஸ்காரர் சண்முகம் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்துல இருந்து ரூபாய் சரி வாரி விளங்கலாம் 20 கொடுக்க 20,000 மழையா வந்து சண்முக குடும்பமாகப்படுது. அந்த கடவுள் கிருபையாலே பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். வணக்கம். சரிம்மா, எல்லா உயிர்களுக்கும் தாய் அப்படிங்கிறீங்க. சரி, நீங்க எப்படி போறது? உங்க தாய் யார்?
இந்த உலகம் பிறக்கும் முன்னே சரி ஓம் சக்தி நான் பிறந்தேன். இந்த அகிலம் பிறக்கும் முன்னே ஆதி சக்தி நான் பிறந்தேன். அகர முதல எழுத்தெல்லாம் பேர் என்ன? ஜான்சனா என்ன? ஜான்சி வெளியூர்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆமாங்க, அவங்க தான் வெளியூர்ல பேத்தியா? மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜான்சி அவர்கள், தன் பேத்தியாகப்பட்டவர் ஜான்சி அவர்கள் வெளியில படிக்கிறாங்க. ஒரு அரசாங்க உத்தியோக கிடைச்சிட்டா அடுத்த வருடம் நாடகாருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்குறேன் அப்படி என்று சொத்துல இருந்து ரூபாய் 10 ரூபாய் வாரி வழங்குகிறார். சரி, அந்த கடவுள் கிருபையாலே நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய தர்மத்துக்கு நிகராக அந்த கடவுள் கிருபையாலே நல்லபடியாக ஜான்சிக்கு அரசாங்க வேலை கிடைத்து அவர் குடும்பத்திலே கடவுள் கிருபையாலே பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். வணக்கம். கவிநந்தன் பவதாரணி, கவிநந்தன் பவதாரணி குடும்பத்தார் அனைவரும் முன்பாக சேர்ந்து சொத்தை இருந்து ரூபாய் 20 ரூபாய் வாரி விளங்குகிறார். சரி, அந்த கடவுள் கிருபையாலே நோயற்ற வாழ்வாக குறைவெல்லாம் செல்லுமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். அம்மா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறளுக்கு சொந்தக்காரி என் தந்தையாகிய ஆதி பகவான். ஓ, ஆதி பகவான். ஆமா, இந்த ஆதி பகவானோ முதல் முறையாக தோன்றினார். அந்த ஆதி பகவான் உலக நன்மைக்காக இப்படி கண்களை மூடி கைகளை ஏந்தி தவம் செய்யும் பொழுது தன் கையை கொண்டு உடம்பை தேய்த்தாராம். சரி, தேய்க்கும் பொழுது கையிலே அழுக்கானது உருவானது. அப்பொழுது கண்களை விட்டு பார்த்தார். இதோ உலக நன்மைக்காக தவங்களை செய்யும் பொழுது இது என்ன கையில அழுக்கு கட்டி அப்படி என்று அந்த அழுக்கட்டி தூக்கி போட்டார் சமுத்திரத்திலே. சமுத்திர கடல்ல. ஆமா, அந்த அழுக்காகப்பட்டது கடல்ல விழும் பொழுது ஓம் என்று சத்தத்தோடு விழுந்ததா. சரி, இந்த ஓம் என்ற அச்சரத்திலே உமையல் பருவி நான் பிறந்தேனே அம்மா. அலக்கிலே பிறந்தபடியால் என்னுடைய பேரோ சக்தி. சக்தி அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படியா? வெளியே விழுந்து வந்து என் தந்தைக்கு நமஸ்காரம் செய்தேன். அம்மா, ஆபது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே, நீ நினைத்தால் உலகத்தை படைக்கலாம், நீ நினைத்தால் உலகத்தை அழிக்கலாம் அப்படி என்று என் தந்தையார் சொன்னார். சரி, அம்மா பிறக்கும் பொழுது 3 கண்ணோடு பிறந்தேன். இடக்கண் ஒன்று, வலக்கண் ஒன்று, நெற்றிக்கண் ஒன்று. நெத்திக்கண்ணா? ஆமா. அது மட்டுமா, இடபுறத்திலே ஒரு சூழாய்த்தோடு நான் பிறந்தேன். அதெல்லாம் இப்ப காணுமா? இருக்குதடி. அம்மா இன்னொரு அதிசயம் என்ன? பிறக்கும் பொழுது நான் நிர்வாணமா பிறந்தேன். பிறக்கும் போது அம்மனத்தோட. இப்ப நாங்க பிறக்கும் போதுல ஜட்டி போட்டுக்கிட்ட பிறந்தோம். அம்மா சிசுவாக பிறக்கும் பொழுது, குழந்தையாக பிறக்கும் பொழுது நிர்வாணம் பிறப்பாங்க. ஆனால் 16 பொறுமை நிறைந்த பருவ பெண்ணாகவே இப்படியே நான் பிறந்தேன். அப்பொழுது கண்களை விட்டு பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் மரம் செடி கொடி தீப தீபாந்திரம். சரி, இதையெல்லாம் பார்த்த உடனே எனக்கே பயமானது. யாருமே இல்ல. ஆமா, அதனாலே எனக்கு துணையாக ஓம் சக்தி அப்படி என்று ஒரு நாமத்தை உச்சரித்தேன். சரி, உச்சரிப்பின் காரணமாக முதலாக சின்னம் சிறு குழந்தை அம்மா என்று ஓடி வந்தது. அம்மான்னு வந்தது. ஆமா, கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தைக்கு தாயக முடியுமா? அதனாலே நெற்றிக்கண்ணை திறந்து உருவத்தை அழிப்பதற்காக அந்த உருவமோ வெகு தூரமா ஓடி சென்றது. ஒளிஞ்சிச்சு. ஆமா. இரண்டாவதாக உருவத்தை பிடித்து கண்ணே தங்கையே அப்படி என்று அண்ணன் தங்கை முறை கொண்டாட என் பக்கத்தில் நெருங்கியது. நெற்றிக்கண்ணை திறந்தேன். உருவமோ மாயமானது. மாயமாயிருச்சு. அதுதான் மாய கண்ணன். அட மாயவரா? ஆமா, அதனால மாயவரன் பேரு. உண்மைதான். மூன்றாவதாக உருவத்தை பிடித்தேன். கண்ணே தேவியே அப்படி என்று கணவன் மனைவி முறை கொண்டாட என்னை கட்டிப்பிடிக்கு ஓடி வந்தான். நெருங்க முடியவில்லை. காரணம் என்ன? வெற்றி கண்ணாகப்பட்டது நெருப்பாக சுட்டி எரித்தது. அதன் காரணமாக மாயவன்
மீண்டும் தோண்டினார். ஆ. அம்மா கண்ணுக்கு பிரியமான கணவர் தேவர் தான். இவர்தான். இப்படிப்பட்ட கணவர் வேண்டுமென்றால் நெற்றிக்கொடி கொடுத்து விடு, சூடாய்த்து கொடுத்து விடு. அப்படி என்று அண்ணன் சொல்ல ரெண்டையும் வாங்கிட்டு என் கழுத்திலே தாலி கட்டி மன்னவர் யார் தெரியுமா? யாரும் அது ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை. சரி, ஆணும் பெண்ணும் சமம். அப்படி என்று உலகத்துக்களை எடுத்துக்காட்டாக விளங்குவரக்கூடிய ஆண் பாதி பெண் பாதி அவதாரத்தோடு காட்சியளிக்கிறாரே திருச்செங்கோடு மலையிலே அர்த்தநாரீஸ்வரர். ஆமா, அவர்தான் என்னுடைய கணவர். ஓ, பரமேஸ்வரனா? சரி, பரமேஸ்வரன், சித்தேஸ்வரன், ஜெகதேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய என் கணவர் பெயரோ பரம கடவுள். ஓஹோ, சரி சரி சரி. என் கணவராகப்பட்டவர் என் சூடாயத்தை பெற்றுக் கொண்டு நெற்றிக்கண்ணை பெற்றுக் கொண்டு என் கழுத்திலே தாலி கட்டும் பொழுது முல்லை பிடித்த அல்லவா அந்த சின்னம் சிறு குழந்தை மீண்டும் அம்மா என்று ஓடிவது. அம்மான்னு வந்தது. அடியே பார்வதி, தாலி கட்டிய பிறகு நீயும் நான் இப்பதான் ஒண்ணு சேர்றோம். குழந்தை விடுகிறதே, சரி, அந்த பிள்ளை யார்? அம்மான்னு வருது, அந்த பிள்ளை யார்? ஆமா, அப்படி என்று என்னை பார்த்து கேட்டா. சரி, இருவரும் ஒன்றாக சேர்ந்து அது பிள்ளையார் பேர் வச்சோம். ஓ, அதனாலதான் அதுல இருந்து அவருக்கு பிள்ளையார் பேர் வச்சா. அந்த குழந்தையை பார்த்து பிள்ளை யார் என்று கேட்க அது பிள்ளையார் பேர் வச்சோம். உலகத்திலே முந்தி பிறந்த தொந்தி கணபதியாக விளங்கி வந்தாலும் வேல்முருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பிள்ளையை பெற்றிருக்கிறேன். வேல்முருகன், விநாயகர் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் அம்மா முதல்ல கேட்டே இல்ல, நெத்திக்கண்ணாகப்பட்டது
இந்த கண் எடுத்த உடனே ஆ. ரத்தம் வருமே ஆமா. என்ன பண்ணி கேட்டீங்களா? ஆ. என் கணவனாகப்பட்டவர் ஆ. நெற்றிக்கண்ணை வாங்கிய பிறகு ஆ. அடியே பார்வதா, ஆ. இத்தனை ஆண்டு காலமாக ஆ. நீ தனித்து வாழ்ந்து வந்தாய். ஆ. இன்றைய தினமாக ஆ. உன்னையோ ஆ. திருமணம் செய்து விட்டேன். ஆ. அதனாலே ஆ. இன்று முதல் ஆ. இந்த மனைவி ஆ. இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவள். அப்படின்னு அப்படியே தட்டாரு. ஆ. ரத்தம் கட்டுப்பட்டு போச்சு. அப்படியே துவைச்சு போச்சு, நின்னு போச்சு. அந்த கணவனுக்கு பொண்டாட்டி கட்டுப்பட்டிருக்கார். ஓ, அதனாலதான் பொம்பளைங்க நெத்தியில குங்குமம் வைக்கிறதா? ஆஹா. அம்மா, ஆ. இது வந்து மங்கை பொட்டு, ஆ. இது வந்து கங்கை பொட்டு. கங்கை போட்டுனா? அம்மா, ஆ. இதோ கல்யாணமாகாத பெண்கள் ஆ. ஒரே ஒரு பொட்டு நெத்தியில் பொட்டு வைப்பாங்க. ஆ. திருமணமான பெண்கள் ஆ. கணவன் பாதி மனைவி பாதி, ஆ. உடம்புலே ஆ. சரி பாதி கொடுத்தாங்க புருஷன். ஆ. அதே பிரகாரமா ஆ. நம்ம உடம்புல சரி பாதி கொடுக்கணும். ஆ. அப்படி என்று ஆ. வாக்கெடுத்து ஆ. அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டால் ஆ. வாக்கிலே பொட்டு வைப்பவர். அதான் வாக்கு போட்டா? ஆஹா. சரி. இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. கங்கை போட்டு. ஆமா. ஆ. அம்மா, ஆ. இன்னொரு விளக்கமாக ஆ. 1000 பேர் இருந்தாலும் ஆ. கல்லானாலும் கணவன், ஆ. புல்லானாலும் புருஷன். புருஷன். ஆ. அதுவாக இருந்தாலும் எப்படியோ கணவனை கட்டுப்பட்டு விட்டோம். ஆ. திருமணம் செஞ்சுக்கிட்டோம். ஆ. நல்லவனோ கெட்டவனோ ஆ. எதுவாக இருந்தாலும் ஆ. வாழ்க்கை செய்ய வேண்டும். சரி. அதுதான் தலைவிதி. ஆஹா. தலையெழுத்து ஆ. அப்படின்னு மேல போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த வாக்கு போட்டு வைக்கிறதா? ஆஹா. சரி சரி சரி. சரிம்மா. வேல்முருகன், ஆ. விநாயகர் ஆ. என்று சொல்லக்கூடிய ஆ. பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆ. நாட்களே சுகமோடு வாழ்ந்தாலும் ஆ. வந்து விஷயம் என்ன? சாமி எங்கேயோ படுவிக்க போறனாரு உங்களை கூட்டாரு. ஆனா வெடிச்சு போச்சு. ஆமா. வியாபாரத்துக்கு போவாரு. ஆமா. கள்ளப்பொரி வியாபாரமா? படியாக போறனாரு. படி அளக்க ஆ. போகலாமா? கிளம்புங்க. சாமி மன்னா